மாறுவதுதான் பெரும் மதங்களினுடைய வரலாறு என்பது. எனவேதான் நான் இசைஞானி அவர்களோடு திருவாசகத்தை சிம்பொனியில் செய்த பொழுது சில கிறிஸ்தவ பழமை எண்ணம் கொண்டவர்களுக்கு வருத்தம், சிலருக்கு கோபமும் உண்டு. ஏன் ஒரு கத்தோலிக்க பாதிரியார் திருவாசகத்தை படிக்க வேண்டும், மாணிக்க வாசகரை அறிய வேண்டும் என்று கேட்டபோது இதை பல மேடைகளில் நான் பதிவு செய்திருக்கிறேன், இங்கும் பதிவு செய்ய விரும்புகின்றேன். திருவாசகத்தை படிக்கவில்லை என்றால் இழப்பு திருவாசகத்திற்கு அல்ல, ஜெகத்கஸ்பாருக்குத்தான் இழப்பு இல்லையா? அதே போலத்தான் கிறிஸ்தவர்கள் திருவாசகத்தையோ அல்லது நாவுக்கரசரையோ சம்பந்தரையோ படிக்கவில்லை என்றால் இழப்பு சைவத்திற்கு அல்ல, இழப்பு கிறிஸ்தவர்களுக்கு. இந்து சமயத்தவர்கள் பைபிளை படிக்கவில்லை என்றால் இழப்பு பைபிளுக்கு அல்ல, இந்து சமயத்தவர்களுக்குத்தான் இழப்பு. எல்லோரும் அதே போலத்தான், அப்படித்தான் நான் சொன்னேன், எல்லோரும் எல்லாவற்றையும் படிக்க வேண்டும். யாரொருவர் தங்கள் மதத்தை ஆழமாக படித்து அறிந்து உறுதியாக இருக்கிறார்களோ அவர்கள் இன்னொரு மதத்தை பற்றி ஒருபோதும் அச்சப்பட மாட்டார்கள், ஏனென்றால் அவர்கள் வேரோடியவர்கள். அப்படித்தான் தந்தை பெரியாரையும் நான் பார்த்தது. தந்தை பெரியாரை எனக்கு பிடித்தமைக்கு காரணமே, எல்லா மதங்களும் இப்ப 21ஆம் நூற்றாண்டு வருகிறது அல்லவா. கடந்த வாரம் ஒரு உலக அளவிலான ஒரு நிபுணரிடம் நான் உரையாடி கொண்டிருந்தேன். நேர ஒழுங்கை பார்க்க வேண்டும், ஆனால் தான் அப்பப்போ பார்த்துக்கிறேன், உங்களுக்கு சிரமம் வரக்கூடாது. அப்போ என்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு சின்ன பிள்ளை, என்னுடைய பேத்தியினுடைய படிப்புக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்க வைக்கலாமா சார் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இந்த 2 வருஷம் 3 வருஷத்துக்கு சரி படிக்க வைங்க, ஆனால் பைத்தியம் மாதிரி எல்லாம் அதிலே ஓடுறாங்க. இப்போது என்ன ஆகும் அப்படின்னா, இனிமேல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே அதுக்கு அடுத்தடுத்த அறிவு புலங்களை உருவாக்கும், மனிதர்கள் தேவையில்லை. புதிய புதிய அறிவு புலங்களை உருவாக்குவதற்கு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற அந்த கருவி போதும், அல்லது அந்த தொழில்நுட்பம் போதும். ஆனால் செயற்கை அறிவுக்கு, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு ஒழுக்கத்தை, அறத்தை, கோட்பாடுகளை, மரபுகளை, பண்பாட்டை கற்றுக் கொடுப்பதற்கு மனித கல்வி தேவைப்படுகிறது. எனவே அதில் கவனம் செலுத்துங்கள் என்று எனக்கு அவர் அறிவுரை சொன்னார். இது முக்கியமான ஒரு பாடம். ஏன் இந்த தர்க்கங்கள், பல கோட்பாடுகளை படிப்பது என்பது எதிர்கால மனிதகுலத்தின் இருப்பிற்கே முக்கியமானதாக மாறுகிறது. ஆதலால் தான் இந்த மன்றம், வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம், ஒரு புதிய அணுகுமுறையை தந்திருக்கிறது. எல்லா திசைகளிலிருந்தும் எல்லா ஊற்றுக்களிலிருந்தும் கற்றுக்கொள்ளுங்கள், முகர்ந்து கொள்ளுங்கள் என்கின்ற அருமையான ஒரு அணுகுமுறை. அதனால் தான் நான் சொன்னேன், நான் ஒரு ஃபாதர், நம்பிக்கையாளன். ஆனால் பெரியாரையும் சொல்றேன்.